எனக்கு இந்த நான்வெஜ் பிரியாணி மட்டும் எப்பயுமே சொதப்பிடுது. ஒண்ணு ரைஸ் நறுக்கரிசி மாரி இருக்கும். இல்லன்னா குழஞ்சிரும். இல்ல காரம் ஜாஸ்தியா இருக்கும். இல்லன்னா உப்பு ஜாஸ்தியா இருக்கும். நல்லாவே வராது. நான் பிரியாணி செஞ்சு 4, 5 வருஷம் ஆச்சு. கொரோனாக்கு முன்னாடி பண்ணது. சரி அன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன் சிக்கன் பிரியாணி. பிரியாணி எப்படி இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும். சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கா? கொஞ்சம் ஓகே. காரம் கம்மியா இருக்கணும். ஏன் 4, 5 வருஷமா செய்யல இல்ல நானு. நீங்க அப்படியே இருந்துக்க வேண்டியதானே ஒன்றும் அப்படியே இருந்துக்க வேண்டியதானே. அப்படியே இப்படி இருக்க முடியும். நான் யூடியூபர் ஆச்சே செய்யணும்ல. அப்புறம் 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாமா? பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 10க்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? 10க்கு வந்து 10 10 இல்ல 9. ஆக்சுவலாக ஹஸ்பண்டு பொண்ணும் வந்து பிரியாணி நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அன்னைக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போயிடுச்சு. எங்க அம்மா பண்ற டேஸ்ட் இல்லை. எங்க அம்மா பண்றது வந்து கொஞ்சம் லைட்டா கிரீனா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். எங்க அம்மா சூப்பரா பிரியாணி செய்வாங்க. நான் வந்து அன்னைக்கு செஞ்சதுல கலரும் கொஞ்சம் இல்ல, காரமும் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. இன்னொரு தடவை செஞ்சு செஞ்சு பார்த்தாதான் நமக்கு அந்த பழக்கம் ஆகும். 4 வருஷம் கழிச்சு செய்யறதுனால இந்த அளவுக்கு வந்ததே எனக்கு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. நான்வெஜ்ல வந்து குழம்பு, வறுவல், ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி மத்த எல்லாமே நல்லா தான் வருதான். இந்த நான்வெஜ்ல வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, இந்த நான்வெஜ் பிரியாணி வந்து எப்பயுமே சொதப்பிட்டு தான் இருக்கு. பிரியாணினாலே வந்து நான்வெஜ் தான். அந்த நான்வெஜ் பிரியாணியே எனக்கு அப்பப்ப சொதப்புறதுனால கண்டிப்பா அதை செஞ்சு கத்துக்கணும். அடிக்கடி ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பிரியாணி சொதப்புமா இல்ல நல்லா வருமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பை.